இந்த தென்பெண்ணை ஆறுக்கு எனக்கு தெரிஞ்சு 1000 பேர் மேல காணொளி போட்டுட்டாங்க. விவசாயிகளும் போராட்டம் பண்ணிட்டாங்க, மக்களும் குரல் கொடுத்துட்டாங்க இந்த ஆறுல கலக்கிற கழிவுநீர் பத்தி. இன்னுமா மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் காதுக்கு இந்த செய்தி போய் சேரல? மாண்புமிகு புசி ஆனந்த் அவர்களே, நீங்க தானே நீர்வளத்துறை அமைச்சர், உங்க காதுக்குமா இந்த செய்தி வந்து சேரல? உங்களை மாண்புமிகுன்னு சொல்றது உங்க பதவிக்காக மட்டும்தான். தனி மனிதனோட செயல்பாடு வச்சுதான் மரியாதை கொடுக்கணும்னா உங்க ஒருத்தருக்கும் மரியாதை கிடையாது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் இத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இத முதல்ல கவனிக்காம அங்க என்ன வேலையா பாத்துட்டு இருக்கீங்க? விவசாயிகள் கதறிட்டு இருக்காங்களே, இப்ப வர நடவடிக்கை எடுக்காம அங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? மக்கள் உங்கள்ட்ட கோரிக்கை வச்சு கெஞ்சிட்டே இருக்கணுமா? மக்களுக்கு நீங்க வேலை பாக்குறீங்களா, இல்ல மக்கள் உங்களுக்கு வேலை பாக்குறாங்களா? மக்கள் உங்கள்ட்ட கோரிக்கை வச்சு போராடிட்டே இருந்தாதான் உங்க காதுக்கு கேக்குமா? நீங்க மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்களா, இல்ல கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள்ட்ட சம்பளம் வாங்குறீங்களா? இந்த ஆலை கழிவை தண்ணியில கலந்து திறந்து விடுறாங்களே, இதுக்கு தீர்வு சொல்ல போறீங்களா இல்லையா? மீடியாலாம் என்னையா புடுங்கிட்டு இருக்கீங்க? பொய் செய்தி பரப்புறதை விட்டுட்டு புசி ஆனந்த் அவர்கள் போற இடத்துக்கு போயிட்டு மைக்கை நீட்டி கேள்வி கேட்க தெரியுமா தெரியாதா? இந்த மானம் கெட்ட தற்கொலை மக்கள் இப்பயும் திருந்தாது. இடைத்தேர்தல் வருதுல்ல, அதுக்கும் தாவேக்காக்கு வாக்கு செலுத்துவாங்க இந்த மூளை மழுங்கி போன தற்கொலை மக்கள். தாவேக்காக்கு இந்த இடைத்தேர்தல்ல வாக்கு செலுத்த போறவன் யாருலான்னு வெளிப்படையா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு எல்லாம் அந்த நுர தண்ணியை புடிச்சு கொண்டு வருவோம். அதை குடிச்சிட்டு தான் நீ வாக்கு செலுத்த போகணும். இந்த ஆலை கழிவுக்கு எதிராக குரல் கொடுக்கிற எங்களுக்கு ஒண்ணு துணை நிக்கணும், இல்ல தூர பேரணும். கமெண்ட்ல வந்து அணில் மாதிரி கடிச்சிட்டு இருக்க கூடாது. ஜனநாயக முறைப்படி மக்கள் கோரிக்கை வைக்கும் போதும் போராட்டம் பண்ணும் போதும் கேட்டுக்கோங்க. மக்கள் கோபம் அடைஞ்சாங்கன்னா இந்த ஆட்சியும் இருக்காது, இதுக்கு மேல தொடரவும் செய்யாது.